தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லது பிறக்குது நல்ல பிறக்குதுன்னு சொல்லியே ரொம்ப சலிச்சு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து சொல்லுவீங்க, சார் ரொம்ப நாளாக யூடியூப்பை திறந்தா தனுசு ராசிக்கு நல்லது பிறக்குதுங்கிறான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருட காலமாக ரொம்ப வச்சு செய்யுது. அதுக்கு முன்னாடி இருந்தே சில விடிவு காலங்கள் வராமல் நிறைய பேர் தவிச்சிட்ருக்கோம். எப்படி சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? மனசாட்சியெல்லாம் யூடியூப்பில் பேசுனதுக்கோசரம் பேசுகிறீங்களா சார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சார் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஒன்றும் உங்களுக்கு அப்படியே கொட்டை போகுது, ஜாக்பாட் அடிக்க போகுதுலாம் சொல்ல போகிறதில்ல. இதில் சில திருத்தங்களோட சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் திருத்திட்டீங்க அப்படின்னா பழசை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு இப்போ வந்து ஹைலைட்டான வருஷமா அப்படின்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் காலங்கள் எடுக்கும் அந்த ஹைலைட்டான வருஷங்களுக்கு. ஆனால் இப்போ பழசை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு கொஞ்சம் வெளிச்சம் தரக்கூடிய ஒரு நேரம் தான். அதை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க, அந்த வெளிச்சத்தை எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சரி, எந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதேமாதிரி தனுசு ராசிக்காரர் எல்லாருக்குமே இது பொதுவாக பொருந்துமான்னு கேட்டால் இது பொதுவான ஜோதிடம். ஸோ இது வந்து பலன், ராசிக்கான பலன். உங்களுக்கு முழுசாலாம் இது செட் ஆகாது. காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். உங்களோட தசாபுத்தி வேறு, உங்களுடைய லக்கினம் வேறு, உங்களோட நட்சத்திரம் வேறு, இப்போ இருக்கக்கூடிய கட்ட அமைப்புகள் வேறு, நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. அப்புறம் எதுக்கு சார் இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்க 100% பேரில் நான் சொல்கிறது ஒரு 60% பேருக்கு பொருந்திடும். மீதி 40% பேருக்கு பொருந்தாததுக்கு காரணம் எங்களோட லக்கினம், தசாபுத்தி, அவங்க கூட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசியினர். ஸோ இதுக்கெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் வந்து உங்களோட ஜோதிடம் கணிக்கப்படுது. சரி சார், இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுடைய லோக்கலில் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு டைம் கொடுங்க. கட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களோட தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை சார் நாங்கள் லோக்கலில் பார்த்தேன் ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வெளிநாட்டு நண்பர்களாக இருந்தீங்க, இல்லை வாட்ஸ்அப்லேயே நான் வந்து தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கால் பண்ணி பாருங்களேன். உங்களோட லைஃபுக்கான மாற்றத்தை நீங்கள் அன்னையிலேருந்து நீங்கள் உணர்வீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களாக வேலை தேடிட்டு இருந்தவர். ரொம்ப வேலை தேடிட்டு இருந்தார். அவருக்கு எந்த திசையில், எந்த டைமில், எந்த தசாபுத்தி, அதாவது திசைங்கிறது எந்த தசாபுத்தியில் வந்து உங்களுக்கு ஆப்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது உட்பட கணிச்சு சொன்னார். இதில் நான் எக்ஸாம்பிள் சொன்னால் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். கரெக்டாக அவர் குறித்த நாள் அன்றைக்கி அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது, கவர்மெண்ட் போஸ்டிங். ஸோ இது வந்து எந்த திசை தசாபுத்தியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. இதை விட அதிகமாக என்கிட்ட கிடைச்சது வந்து குழந்தை வரும். ஸோ இந்த குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை கிடைப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் வச்சுட்ருப்பாங்க. திருமணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பேர் கிடைக்காமல் இருக்கிறீங்களா, காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் செய்த சாபங்கள். ஸோ அதை வந்து நிவர்த்தி பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். தசாபுத்திகள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இந்த ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லிட்டு விட்ருவாங்க. ஆனால் இவர் அதற்கான தீர்வையும் சொல்லி என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்கும், என்ன பண்ணால் உங்களுக்கு திருமணம் சீக்கிரம் கைகூடி வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி சொல்லிடுவார். இது நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க சார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கால்குலேஷன், இந்த கால்குலேஷன்லாம் நிறைய பேருக்கு பண்ண தெரியுறதில்ல. ஏன் சார் இவர்கிட்ட மட்டும் அந்த ஸ்பெஷலாக அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணால் மட்டும் நீங்கள் மட்டும் எப்படி பார்க்க போகிறீங்க, நீங்கள் ஜோசியம் தான் பார்க்க போகிறீங்க, எல்லோரும் ஜோசியம் தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கல, அவர் யாருங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான், குருகுலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜோதிட ரீதியான குருகுலத்துக்கு இவர் தான் ஆசான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அரசியல்லையும் சரி, அதே மாதிரி சினிமா துறையிலையும் சரி பிரபலமாக இருக்கக்கூடிய பலருக்கு இவர் தான் வந்து ஒரு ஆஸ்தான சீக்கிரம் ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம். சில விஐபிகள் பேர் நம்ம சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஸோ அந்த விஐபிகளுக்கு எல்லாருமே வந்து இவர் தான் தனிப்படையாக ஜோதிடம் பார்க்குறாரு. எப்போயோ ஒரு டைம் இல்லை, அப்டேட்ஸ், டெய்லி அப்டேட்ஸில் இருக்காங்க. நிறைய பேர் மாதத்துக்கு ஒரு அப்டேட் பண்ணுவாங்க. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் இவர்கிட்ட கேட்டு நேரம் குறித்து பண்ணுறவங்க இருக்காங்க. இது ஏங்க ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, குழந்தைக்கு சிசேரியன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக கணிச்சு சொன்னார். அதே போல் எந்த நாளில் குழந்தை பிறந்தா நல்லது அப்படிங்கிறத கணிச்சு சொன்னார். அந்த அதாவது ஆக்சுவலாக இவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்த நாளில் குழந்தை பிறந்தா நல்லது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சிசேரியனில் நார்மல் டெலிவரின்னு சொல்லிட்டாரு. ஆட்டோமேட்டிக்காக இவர் சொன்ன நாளுக்கும் அதுக்கும் 1 வார கேப் இருந்திருக்கு. இவர் சொன்ன நாள் அன்றைக்கி நார்மல் டெலிவரி குழந்தை பிறந்தது. இது நீங்கள் நம்புங்க, இல்லை வீடியோக்காக சொன்னாங்க கூட நீங்கள் நினச்சிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். அதே நாளில் குழந்தை பிறந்தது. ஆக்சுவலாக அது வந்து சிசேரியனாக இருந்தால் எந்த நாள் அப்படின்னு கேட்குறதுக்காக தான் அவர்கிட்ட போயிருக்காங்க. ஸோ இது தெளிவாக வந்து கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கார். இது நிறைய பேருக்கு புரியாது, நான் சொன்னாலும் அதை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறதா நினைப்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த தனுசு ராசி நம்பர்களுக்கு இப்போ காலகட்டமில் நல்ல ஒரு பவரான காலகட்டம். அதாவது மோட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கையில் கொஞ்சம் பவர் கொடுத்து சுற்றி விடுற மாதிரி ஒரு காலகட்டம். அதுக்கப்புறமேட்டு மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் உங்கள் கையிலேருந்து கொஞ்சம் வேகம், விசை தேவைப்படுது. இந்த வேகமும் விசையும் உங்களை முன்னேற்றுவதற்கான ஒரு பவர். ஸோ இப்போ நீங்கள் உழைப்பை டபுள் மடங்காக போட்டே ஆகணும். அதே போல் தொழிலில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்திற்குள்ளே சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் அது ஓரளவுக்கு சகித்து கொண்டு மகிழ்ச்சியாக பொங்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் பார்த்துக்கணும்.
மன நிம்மதியை கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த தனுசு ராசிக்காரங்க கடந்த ஒரு 4 வருடமாக மருத்துவ ரீதியான செலவுகள் கண்டிப்பாக அதிகமாக பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய தாய் தந்தையருக்கோ இல்லை வேறு உறவினர்களுக்கோ இல்லை உங்களுக்காகவோ நீங்கள் வந்து மருத்துவ ரீதியான விஷயங்கள் முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கு மாத்திரைக்குமே வந்து நீங்கள் அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய இன்கம் வந்து எதுக்கு அதிகமாக செலவாயிருக்குன்னா மருத்துவ ரீதியான மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவாயிருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அதோட முடிஞ்சுது. தனுசு ராசிக்காரர்கள் தாய் தந்தையரை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நேரம். தாய் தந்தையருக்கு கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். அதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கணும். சுகர் சம்மந்தப்படுது, பிளட் சம்மந்தப்படுது, லங்ஸ் சம்மந்தப்படுது, இதயம் சம்மந்தப்படுது, இந்த மாதிரி விஷயங்களை உங்களோட தாய் தந்தையரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரர்களே கண்டிப்பாக ஒரு 3 நாட்கள் வந்து சென்ற வருடம் அல்லது முன்னாடி வருடம் அந்த 2 காலகட்டத்தில் கரெக்டாக ஒரு 2 வருட காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 3 நாளாவது இருந்திருப்பீங்க. அது உங்களுக்கு ஒன்றே பெண்களாக இருந்தால் குழந்தை பேருக்காக இருக்கும், இல்லைனா ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவி குழந்தை பேருக்காக நீ போயிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து அங்கே போய் தங்கியிருந்து வந்திருப்பீங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே அதோட முடிஞ்சு. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பணம் சம்பாதிக்கிற காலகட்டமாக மாறுது. உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பண ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மேன்மை வருது. மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 70% பரவாயில்லையாக இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த பிரச்சனை ஒன்று இருந்துச்சு சார், அது கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு சார், இது ஒன்று இருந்துச்சு சார், ரொம்ப மகிழ்ச்சியானு கேட்க முடியாது, கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகும். அதே போல் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டு. அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா படிப்படியாக முன்னேறும். படிப்படியாக ஒரு எடுத்தோடனே ஜாக்பாட் கிடையாது, படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், தொழிலில் கொஞ்சம் நிதானமாக கவனத்தை செலுத்த வேண்டும். எந்த அளவுக்கு நிதானம் இருக்கணும், யாராவது வந்து தேவையில்லாத உங்களுக்கு சண்டைக்கு வருவாங்க, உங்களை கண்டு பொறாமைப்படுவாங்க, உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு கண்ணு வைப்பாங்க. உங்களுக்கு வந்து கந்திஷ்டி அதிகம், ஓவராலாகவே உங்களுக்கு கந்திஷ்டி அதிகம். இடம் மாற்றம் செய்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இடம் மாறி நீங்கள் வந்து வேலை பார்த்துட்ருப்பீங்க. ஒரு நாளைக்கு இங்கே இருப்பீங்க, ஒரு நாளைக்கு அங்கே இருப்பீங்க, இல்லைனா இந்த மாதம் இங்கே அந்த மாதம் அங்கே, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையில் வந்து நீங்கள் வந்து சுற்றிட்டே இருப்பீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு அரசு துறை சார்ந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முயற்சி பண்ணால் கிடைக்கும். அந்த மாதிரி கணவன் வீட்டு சைடு சப்போர்ட்டு, மனைவி வீட்டு சைடு சப்போர்ட்டு கொஞ்சம் கம்மி தான். என்ன தான் இங்கே நல்லா பார்த்துட்டாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் சப்போர்ட் கம்மி தான். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது. இந்த ராசிக்காரர், இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு பெண்ணாக இருக்காங்க, இல்லை ஆணாக இருக்காங்க, ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அதுக்கு ஃபுல் பவர். அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, இன்னும் பெரிய ஆளாக இருந்தாங்களாலும் இவங்க ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாலும் இவங்க சம்பாத்தி தான் அந்த குடும்பத்துக்கு வேலை செய்யும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டவங்களாக இருக்கணும், நன்றி கடன் பட்டே இருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. தாய் தந்தையருக்கு அதிகமாக வந்து செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு இவங்க ரொம்பவே மெனக்கெடுவாங்க. இவங்களோட உழைப்பை வந்து தாய் தந்தையருக்காகவே வந்து ரொம்ப செலவழிப்பாங்க. புதிதாக வீடு கட்டக்கூடிய யோகம், இந்த 1.5 வருட காலம் 2 வருட காலத்தில் புதிதாக வீடு கட்டியிருப்பீங்க, புதுசாக கடை தொடங்கியிருப்பீங்க, வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலபலன்கள் வாங்கலாம், கிரயம் நிறையா, ஒரு 3 கிரயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் உங்களுடைய தாய்மாமன் வழி சொந்தங்களில் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சின்ன சின்ன மன சலசலப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அதனால் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. மன மகிழ்ச்சியான ஒரு நேரம், தொழிலில் முன்னேற்றம் கொண்ட ஒரு நேரம், கல்வியில் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். கொஞ்சம் தவறாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா மறுபடியும் முன்னேறுவதற்கான காலகட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் வந்து மலையேறுறீங்க. ஸோ மலையேறும் போது கொஞ்சம் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் முன்னேறலாம், முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் லைட்டாக ஒரு இடிக்குது, தடுக்குது அப்படிங்கிறதுக்கோசம் நீங்கள் பேக் அடிச்சிடாதீங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். மலையேறக்கூடிய காலங்கள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போகும்போது ஒரு குளிர் காற்று அடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த வேர்வைகள் வந்து பழக ஆரம்பிக்கும். உடல் உழைப்புகள் சரியாக ஆரம்பிக்கும். உடல் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நீங்கள் வந்து மெனக்கேடுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. புதிதாக ஏறுபவர்களுக்கு அப்படி தான் கொஞ்சம் இருக்கும். பழகினீங்க அப்படின்னா சரியாக போயிடும். நீங்களாம் பல நாள் கஷ்டத்தை தாண்டி வந்தவங்க. இனி இப்போ வந்து இந்த கஷ்டத்துக்காகலாம் நீங்கள் வந்து பேக் அடிச்சிடாதீங்க. உங்களோட உழைப்பை கைவிடாமல் முன்னேறி கொண்டு சென்று கொண்டு இருந்தால் நன்மை நிச்சயம், வெற்றி நிச்சயம், சக்ஸஸ் நிச்சயம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், கூட்டுத் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சுயதொழில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாபம் உண்டு. உங்களோட ராசினருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலீடு யாராவது போடுறேன் அப்படின்னு வராங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். பார்ட்னர்ஸ் யாராவது போகிறாங்க, இன்கம் நிறையா வர்றதுக்காக, ஒரு லாபகரமான விஷயத்துக்காக எங்கேருந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 எச்சரிக்கையாக பண்ணி ஆகணும். அந்த எச்சரிக்கை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கம்பாங்க, பெரிய ப்ராஜெக்ட்டும்பாங்க, நல்ல லாபம் எடுத்து காட்டியிருக்கேன் அப்படிம்பாங்க, ஃபஸ்ட் டைம் லாபத்தை எடுத்தும் காட்டிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களை வந்து மாட்டி விட்டு முழிக்க வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் வந்து எதையுமே அதிபுத்திசாலி அப்படின்னே சொல்லலாம். அதிபுத்திசாலி தானே உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஸோ
அதனால் நீங்கள் வந்து யாருக்கும் பயந்துக்கவும் மாட்டீங்க. ரிஸ்க் இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அதை டேக்கிள் பண்ணிடுவீங்க. எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு ஈஸியாக மூவ் பண்ணிடுவீங்க. ஒரு தைரியசாலி தான் நீங்கள். அதனால் நீங்கள் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் பண்ணீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட ராசிக்காரர்கள் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த வாய்ப்பையும் சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசு பண்ணிட்டு இருக்காதீங்க. வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்லேயும் நம்பர் ஓடிட்டுருக்கு. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.